நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். இதில் நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 20க்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு தான் இந்திய நாடாளுமன்றத்தில் பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழு அப்படின்ற ஒரு குழு இருக்குது. கமிட்டி ஆன் எம்பவர்மெண்ட், உமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். இதில் யார் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர், இந்த கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்றத பார்க்கும். குழுவுடைய வரலாற்று பின்னணி, ஓகேவா. இந்த குழு மக்களவை சபாநாயகரால் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம பாலிட்டியில் நாடாளுமன்ற குழுக்கள் வந்து பார்ப்போம். அதில் நிரந்தரமான குழுக்கள் இருக்கும், தற்காலிக குழுக்கள் இருக்கும், தேவைக்கேற்ப நிறைய குழுக்களை வந்து நாடாளுமன்றம் அமைக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதில் குறிப்பாக மக்களவை சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார், நிறைய குழுக்களுடைய தலைவராகவும் நியமிக்கக்கூடியவராகவும் இருப்பார். அப்போ மக்களவை சபாநாயகரால் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமான நாடாளுமன்ற நிறுவன செயல்முறைகளின் ஒரு பகுதியாக இந்த குழு வந்து பார்க்கப்படுதுங்க. முக்கிய நோக்கம், இந்த குழுவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் நலன் மேம்பாடு, அதிகாரமளித்தல் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வது இந்த குழுவுடைய முக்கிய நோக்கம், ஓகேவா. இந்த குழுவுடைய செயல்பாடுன்னு பார்க்கும்போது பெண்கள் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கைகள், சட்டங்கள், அவற்றின் செயலாக்கத்திறனை இந்த குழு வந்து விரிவாக என்ன பண்ணும் அப்படின்னா மதிப்பாய்வு செய்யும். ஓகே, இதோடைய புதிய தலைவர் பாஜகவுடைய மூத்த தலைவரும் மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் டக்குபதி புரந்தேஸ்வரி, ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஒரு பேருங்க, டக்குபதி புரந்தேஸ்வரி. டாக்டர் டக்குபதி புரந்தேஸ்வரி இந்த குழுவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நாடாளுமன்ற பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவுக்கான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குபதி புரந்தேஸ்வரி அவர்கள். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன், ஓகேவா, தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. இதோட சிறப்பு, நீண்ட மற்றும் பொது அரசியல் வாழ்க்கையை கொண்ட அனுபவமிக்க பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நம்ம அந்த தலைவர் பார்த்தோம் இல்லையா, அவங்க. குழுவுடைய கட்டமைப்பு, மொத்த உறுப்பினர்கள் மொத்தம் 28 பேர் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவையிலும் இருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் மக்களவையிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலிருந்தும் 10 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் 28 பேர். அதில் 18 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை, 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்ல ஹேமா மாலினி, சுதாமூர்த்தி சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர், அர்சிம்ராம் கவுர் பாதல், பிடி உஷா புகழ்பெற்ற தடகள வீராங்கனை, இக்ரா சௌத்ரி, சுவாதி மாலிவால், இவங்க எல்லாமே இதில் இடம்பெற்றிருக்காங்க, முக்கியமான நபர்கள், ஓகேவா. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்காக அமைக்கப்பட்ட குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிந்தேஸ்வரி அவர்கள் வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் முதற்கற்ற தோட்ட வெளியீடு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த மாடல். அதிகாரப்பூர்வ வடிவமைப்பு யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திய ரயில்வே அமைச்சகம். நாட்டினுடைய முதல் அதிவேக புல்லட் ரயிலின் முதல் கட்ட முன்மொழிவு வடிவமைப்பு தோற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அமைவிடம் புதுடெல்லியில் உள்ள ரயில்வே அமைச்சக கட்டிடத்தின் 4வது எண் நுழைவாயிலில் இந்த புதிய வடிவமைப்பு காட்சி பலகையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. தற்போது வடிவமைப்பு ஒரு முன்மொழியப்பட்ட கருத்தாக மட்டும்தான் இருக்கு. இது இறுதி செயலாக்கத்திற்கு முன்னதாக இதில் சில மாற்றங்கள் அல்லது திருத்தங்களை என்ன பண்ணலாம், செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரயிலுடைய முக்கிய அம்சம் பார்த்தோம்னா மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து புல்லட் ரயில் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க போது. இதோடைய பயன்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவின் மிக வேகமான ரயில் சேவையாக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டிகளோட எண்ணிக்கை, இந்த ரயில் அதன் ஆரம்ப கட்டமைப்பில் 8 பெட்டிகளை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேகம், சொகுசு மற்றும் பயணிகளின் சௌகாரியம் ஆகியவற்றை மூன்றிற்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வடிவமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம பயணம் செய்யக்கூடியது ஒரு விமான பயண அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க, நிலப்பரப்பிலே. ஓகே, அடுத்து பாருங்க, இந்திய விமானப்படையினுடைய வரலாற்று சாதனை. ஸ்குவாட்ரன் லீடர் சானியா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. என்ன வரலாற்று சாதனைன்னு பார்க்கலாம். இந்திய விமானப்படையை இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை
2026 மே 18 அன்று தனது எக்ஸ் பக்கத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க. சாதனையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ரன் லீடர் சானியா இந்த மாபெரும் சாதனை வந்து படைச்சிருக்காங்க. அரிய சாதனை, மேன்மை மற்றும் அர்ப்பணிப்பு, தொழில்முறை தரநிலைகளை அயராது பின்பற்றும் அவரது திறமையை பிரதிபலிக்கும் என இந்திய விமானப்படை வந்து கூறியிருக்கு. காரணம் என்னன்றதை மட்டும் பாருங்க. கேட் ஏ தகுதி பெற்ற விமான பயிற்றுனர். அவங்க கேட் ஏ தகுதி பெற்ற விமான பயிற்றுனர். கேட் ஏனா என்னன்னு பார்ப்போமா? கேட் ஏ பிரிவு என்பது இராணுவத்தின் விமான பயிற்சியில் மிக உயர்ந்த மற்றும் கடுமையான தரநிலையை குறிக்கும். அதை நிறைவு செஞ்ச முதல் பெண்ணா அவங்க பார்க்கப்படுறாங்க. அப்ப பாருங்க, இந்த சான்றிதழ் இந்திய விமானப்படையில் மிகவும் மதிக்கப்படும் மற்றும் உயரிய தகுதிகளில் ஒன்றா பார்க்கப்படுது. அப்ப சிறப்பான பயிற்றுவிக்கும் திறன், அசாத்தியமான விமான ஓட்டும் நிபுணத்துவம் மற்றும் மிக உயர்ந்த தொழில்முறை தகுதி ஆகியவற்றை கொண்டுள்ள சிறந்த விமானிகளுக்கு மட்டுமே இந்த கேட் ஏ தகுதி வந்து வழங்கப்படும். அப்ப எதிர்கால இராணுவ மற்றும் போர் விமானிகளை மிக சிறந்த முறையில் உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் இந்த தகுதி வாய்ந்த விமான பயிற்றுனர்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ கேட் ஏ அந்த தரச்சான்றிதழ் பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ரன் லீடர் சானியா அவர்கள். ஓகே, அடுத்து பாருங்க, சுக்ராயன் திட்டம். வெள்ளிக்கோள் பயண திட்டம் தான் இந்தியாவுடைய சுக்ராயன் திட்டம். இந்த திட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்தியாவும் நெதர்லாந்தோடு கைகோர்த்திருக்காங்க. அப்போ சுக்ராயன் அப்படின்னா என்னன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெள்ளிக்கோளில் வளிமண்டலத்தை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 அறிவியல் ஆய்வு கருவிகள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்க போகிறாங்க. வெள்ளிக்கோளினுடைய வளிமண்டலம் மற்றும் புற வளிமண்டலத்தை ஆய்வு செய்கிறது. கோளுடைய மேற்பரப்பு, அதனுடைய புவியியல் அமைப்பை ஆய்வு செய்கிறது. வெள்ளிக்கோளின் வானிலை அமைப்பு, அங்கு அதிவேகமாக சுழலும் மேகக்கூட்டங்களை பற்றி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். இப்போ வெள்ளிக்கோளில் நம்ம ஆய்வு செய்யக்கூடிய அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சுக்ராயன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான், செவ்வாய்க்கோளுக்காக அனுப்பியிருப்போம். சூரியனுடைய மேற்பரப்பு, ஆதித்யா L1. இப்போ நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ சந்திராயன் எடுத்துக்கிட்டால் நிலவினுடைய மேற்பரப்பு ஆய்வு செய்கிறது. ஓகே, இதில் வந்து இந்தியா ஸ்வீடன் விண்வெளி ஒத்துழைப்பு. ஓகேவா? நெதர்லாந்து சொல்லியிருப்பேன், இந்தியா ஸ்வீடன். அப்போ இந்தியா ஸ்வீடன் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை மேற்கொள்ள போகிறாங்க. அறிவியல் ஒத்துழைப்புக்கான ஒரு முக்கிய சர்வதேச ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சுக்ராயன் திட்டத்தில் ஸ்வீடன் நாடு அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிருக்கு. அப்போ எந்த நாடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, ஸ்வீடன். ஓகே, பங்களிப்பு. ஸ்வீடன் விண்வெளி இயற்பியல் நிறுவனம் இந்த விண்கலத்திற்கு அதிநவீன கருவியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவியோடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கோளின் நடுநிலை துகள்கள் பகுப்பாய்வு, VNA, வீனஸ் நியூட்ரல் அனாலிசர் அப்படின்ற ஒரு கருவியை நமக்கு ஸ்வீடன் விண்வெளி மையம் வந்து கொடுக்க போகுது. இந்த கருவி சூரியனிலிருந்து வெளியாகும் ஆற்றல் மிக்க மின்னூட்டம் பெற்ற துகள்களுக்கு வெள்ளிக்கோளின் வளிமண்டலம் மற்றும் புற வளிமண்டலத்திற்கு இடையில் ஏற்படும் இடைவினையை இந்த துகள் பகுப்பாய்வு செய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, மேலே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஷின்ஸ் நம்ம டெய்லியும் பார்ப்போம். அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கீழே ஒரு 15 கொஷின் கொடுத்துருக்கோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நாடாளுமன்ற பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவின் தற்போது தலைவர் யார் அப்படி? டக்குபதி புரந்தேஸ்வரி. அப்போ மீதி இருக்க கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நாடாளுமன்றத்தின் பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழுவின் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? ஓகே, அடுத்து பாருங்க. நாடாளுமன்ற பெண்கள் அதிகாரம் அளித்தல் குழு அதிகாரப்பூர்வமாக அமைப்பவர் யார் பார்த்தோமா? பெண்கள் அதிகாரம் அளித்தல் நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் யார்? இந்திய ரயில்வே அமைச்சகத்தால் சமீபத்தில் முதற்கட்ட வடிவமைப்பு தோற்றம் வெளியிடப்பட்ட புல்லட் ரயிலின் முன்மொழிவு எவ்வளவு தூர வேகத்தில் போகுது? இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் அதன் ஆரம்ப கட்ட கட்டமைப்பில் எத்தனை பெட்டிகளை கொண்டிருக்கும்? இந்தியாவின் முதல் அதிவேக புல்லட் ரயிலின் முன்மொழியப்பட்ட புதிய வடிவமைப்பு காட்சி பலகை எங்கு நிறுவப்பட்டிருக்கு? இந்திய விமானப்படை வரலாற்றில் கேட் ஏ தகுதி பெற்ற விண்வெளி விமான பயிற்றுனர் சான்றிதழ் பெற்று சாதனை படைத்த பெண் அதிகாரி யார்? இந்திய விமானப்படை ஸ்குவாட்ரன் லீடர் சானியாவின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை எந்த நாளில் அதிகாரப்பூர்வமாக விமானப்படையினுடைய அதிகாரப்பூர்வ தளத்தில் அறிவிக்கப்பட்டது? இந்திய இராணுவத்தில் வழங்கப்படும் QFI சான்றிதழ் விரிவாக்கம் என்ன? இந்திய விமானப்படையில் கேட் ஏ பிரிவு எதனை குறிக்கிறது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வெள்ளிக்கோளோட திட்டம்
எந்த திட்டம், அதோடைய பேர் என்ன? இந்தியாவின் சுக்ராயன் திட்டத்தில் யார் இணைஞ்சு பணியாற்ற போகிறாங்க? ஐரோப்பிய நாடு. சுக்ராயன் விண்கலத்தில் ஸ்வீடன் நாடு தயாரித்து வழங்கக்கூடிய அதிநவீன ஆய்வுக்கருவியுடைய பெயர் என்ன? சுக்ராயன் விண்கலம் வெள்ளிக்கோளை பற்றி ஆய்வு செய்ய மொத்தம் எத்தனை அறிவியல் கருவி? 19. அப்போ எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், நியூஸ் பேப்பரில் வந்ததெல்லாம். ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும்.